நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. தாவேகா ஆரம்பித்து முதலாம் ஆண்டு முடிஞ்சு 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. நேற்று வந்து அந்த தலைமை அலுவலகத்தில் சிலையெல்லாம் அவங்க கொள்கை தலைவர்களுக்கு திறந்து வச்சாங்க. 3 பக்க அறிக்கையும் வந்து தாவேகா தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதில் நிறைய விஷயங்களை வந்து அவர் கோட் பண்ணி பேசியிருக்கிறாரு. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் அதிலேருந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த ஓராண்டில் எத்தனை போராட்டங்களை கடந்து, எதிர்ப்புகளை கடந்து, ஏகடியங்களை கடந்திருப்போம் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் வந்து அதில் இடம்பெற்றிருந்தது. எதனால் வந்து இவ்வளோ எதிர்ப்புகளை கடந்து வந்திருக்கோன்றதை அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன் ஒரே வருஷத்தில் இத்தனை விஷயங்கள்? ஃபஸ்ட்டு வந்து நேற்று 2ஆம் ஆண்டு துவக்க விழா முதல்ல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த கொள்கை தலைவர்களுக்கு சிறைத்திறப்பு முடிச்சுட்டு பெரியாருக்கு தான் ஃபஸ்ட்டு மாலை போடுவார், சீமானுக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும், பெரியாரை பற்றி பேசுவார் அப்படின்னாங்க. ரெண்டுமே நடக்கலை. வந்தார், சிறப்பை கழட்டினார், போயிட்டு கொடியை ஏற்றினார், திருப்பி வந்து அந்த ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு 5 பேர்த்துக்கு மாலை போட்டு மலை தூவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். எந்த பேச்சும் இல்லை. ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது வந்து என்னென்னா, அங்கே வந்து 5 பேரோடு சேர்த்து காயிதே மில்லத்தையும் வஉசியும் வைக்க சொல்லி ஒரு அறிவுறுத்தல் வைக்கப்பட்டது, ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டது. ஏற்க முடியாது, எங்கள் நாங்கள் வச்சுக்குவோம் அப்படின்னு ஏற்கனவே அந்த 5 கொள்கை தலைவர் மட்டும் வச்சுக்காங்க. அஃப்கோர்ஸ் இப்போ எல்லா கட்சியிலையுமே அது வழக்கமாக இருக்கும். இப்போ திமுகவில் பார்த்திங்கன்னா அண்ணாவும் கலைஞரும் இருப்பாங்க, பேராசிரியர் இருப்பார்னு நினைக்கிறேன். அதிமுகவில் வந்து அம்மையார் இருப்பாங்க. இப்படியாக அந்தந்த கட்சிகளில் இருப்பாங்க. இவங்களும் கொள்கை தலைவர்கள்னு வச்சுருக்காங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் வந்து ஒரு ஆண்டு முடிஞ்சிருக்கு. ஒரு ஆண்டில் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஆண்டில் விஜய் அரசியல்வாதியாக என்ன செஞ்சாருங்கிற முதல் கேள்வி இருக்குல்ல. நேற்று கூட பேசலை, ஒரு 5 நிமிஷம் ஒரு ப்ரெஸ்ஸை பேசியோ இல்லை ரெக்கார்டட் ஃபுட்டேஜ் கூட நீங்கள் கொடுக்கலாம்ல, பேசி கொடுத்துருக்கலாம்ல. அந்த ஃபுட்டேஜும் அவங்க லைவ் போடுவாங்க, அவங்கள மட்டும்தான். அப்படிங்கும்போது இப்போது இங்கே என்ன கேள்வி, ஏன் இந்த ஏகடியம் வருது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு வரி இருக்கும், மக்களோடு நாம் நிற்க போகிறோம், மக்களுக்காக நம்ம உழைக்க போகிறோங்கிறத மக்களோட நின்று மக்களுக்காக. எந்த இடத்துல நீங்கள் மக்கள் கூட நின்னீங்க? தாவேகா எந்த இடத்துல மக்கள் கூட நின்னாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வி தான் மற்றவங்கள வந்து ஏகடியம் பண்ண வைக்கிறது. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்காங்க, தாவேகாவும் ஒரு கட்சி, அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படி தான். திமுக, அதிமுக, மதிமுக, ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது. எல்லா கட்சிகளும் அவங்களால் இயன்ற அளவுக்கு மக்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் பாதகங்களும் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ கட்சிகள் இருக்குது, 3000 கட்சிகள் இருக்குது, 300 கட்சிகள் இருக்குது, லெட்டர்பேட் கட்சிகள் அப்படின்னு சொன்னால் கூட மக்கள் அபிமானத்தை பெற்ற கட்சிகள் அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான். நீங்கள் என்ன பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டாலும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 16 சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்றிருக்கு. அதில் 3 தேர்தல்கள் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. 52, 57, 62 காங்கிரஸ் ஆட்சி. 67 திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து திராவிட கட்சிகள் ஆட்சி மட்டும்தான் இருந்திருக்கு. மொத்தம் 13 தேர்தலில் 6 தேர்தல் வந்து திமுக ஜெயிச்சிருக்கு, 7 தேர்தல் வந்து அதிமுக ஜெயிச்சிருக்கு. அந்த 7 தேர்தலையும் வந்து கலைஞர் அவர்களுடைய, அது எம்ஜிஆருக்கு உடைய 3 தேர்தல், எம்ஜிஆருக்கு பிறகு 4 தேர்தலில் ஜெயலலிதா ஜெயிச்சிருக்காங்க. எம்ஜிஆருக்கு பிறகான தேர்தலில் திமுக 4 தான் ஜெயிச்சிருக்கு. அதுலேயும் ஜெயலலிதாவுக்கு பிறகு அப்படிங்கும் பொழுது 2 தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தான் ஒன்று ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லகசிகள் இருக்குது. திமுக அதிமுகங்கிற சின்ன வந்துக்கிட்டு இருக்காங்க. மீதி யாருக்குமே இங்கே ஸ்பேஸே இல்லைங்கும் போது நீங்கள் வந்து வரீங்க, பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கும் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஜனநாயக உரிமை இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. மக்கள் அபிமானத்தை நீங்கள் பெறுவதற்கு என்ன வச்சுக்கிங்க? இந்த 2 பேரும் சேர்ந்தால் குறைஞ்சபட்சம் 50-60 விழுக்காடு திமுக அதிமுகவுக்கு மட்டும் இருக்குது, கூட்டணி இல்லாமல். அது போக கூட்டணியெல்லாம் சேர்த்து அசால்ட்டாக வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எந்த இடத்துல மக்களுக்காக நின்னீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் இந்த இடத்துல ஏகடியம் வருது அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டு மக்கள் போராட்டம் அறிக்கை, அது வந்து ஒன்று மக்களுக்கு சாதகமாகவோ மக்களுக்கு பாதகமாகவோ. இப்போ பாஜக மக்களுக்கு எதிராக ஒரு அறிக்கை கொடுப்பாங்க, மக்களுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அதிமுக திமுகலாம் மக்களுக்கு ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஜிகே வாசனாக இருக்கட்டும், அவங்களாமும் வந்து ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாமக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறதே அந்த அறிக்கை மட்டும்தான். அந்த அறிக்கையும் வருஷத்துக்கு ஒருக்கா எப்பயாவது உங்களுடைய ஆள் யாராவது ஒருத்தர் எழுதி கொடுத்தாருன்னா அதுலேருந்து ஒன்று மட்டும் நீங்கள் வச்சு கொடுப்பீங்கன்னா அப்போது கிண்டல் பண்ண தான் செய்யணும். நீங்கள் மக்களை போய் பார்க்கவே இல்லை. எந்த இடத்துல நீங்கள் மக்களை சந்திச்சிருக்கீங்க, கல செயல்பாடு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன நம்ம இப்படி கேட்டிருக்கோம். அவங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அந்த இதில், மக்கள் அரசியலை மையமாக கொண்டு தான் நாங்கள் அரசியல் செய்கிறோம், இனிமேலும் இப்படி தான் செய்வோம், தனிநபர் அரசியல், அந்த தனிநபர் வெறுப்பு அதெல்லாம் வந்து எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு. நீங்கள் வந்து மக்கள் அரசியலுங்கிற பார்வை இருக்கலாம். திருப்பி சொல்ல தாவேக்காவுடைய வருகை வரவேற்கத்தக்கது தான். அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து நம்ம வரவேற்கிறோம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த செயல்பாடுகள் என்னவா இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். மக்கள் அரசியல் அப்படின்னு மக்களுக்கான எந்த விஷயத்தை நீங்கள் பேசியிருக்கீங்க? 2வது பேஜில் பார்த்தீங்கன்னா, குடியுரிமை திருத்தம் தொடங்கி பரந்தூர் மக்கள் விமான நிலையப்பு வரை மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்கிறோம். 2 திட்டம் தான்.
தொடங்கி வரைன்னு இருக்குல்ல, நடுவில் ஏன் இல்லை? நடுவில் எங்கே இருக்குது? வேற என்ன இருக்குது? பேசினது அந்த 2 தான். வேறு எதுவுமே இல்லைல்ல. நீங்கள் மக்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்க. மக்கள் பிரச்சனை எல்லாமே இருக்குது. அரிட்டாப்பட்டி இருக்குது. அரிட்டாப்பட்டியை நீங்கள் பரந்தூர் போனாலும் டச் பண்ணீங்க, யாரும் எங்கேயும் பேசவே இல்லை. கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனை இருக்குது, பேசலை. மேல்மாவில் ஒரு பிரச்சனை இருக்குது, பேசலை. யூஜிசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்காட்டி உனக்கு வந்து இப்போ பட்டம் கொடுக்கும் முறைச்சே இது பண்ணிடுறோம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவ்வளோ மோசமான ஒரு அயோக்கியத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கண்டிக்க கூட இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? எந்த பிரச்சனை நீங்கள் பேசியிருக்கீங்க, அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும். திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க, நீங்கள் பேசியிருக்கீங்களா? இஸ்லாமியர் காவலர்கள் அப்படின்னு பேசுறீங்க. திருப்பரங்குன்றம் கோயில் பிரச்சனை பேசுனீங்களா? பெரியார் இஷ்யூ நீங்கள் பேசவே இல்லை. கேட்டால் தனிநபர் அரசியல் பண்ண மாட்டோம். பெரியார் அப்படிங்கிறது உங்களோட கொள்கை தலைவர், யார் பேசினாலும் நாங்கள் விடமாட்டோம் அப்படிங்கிற விஷயம் பேசணும். எதுவுமே பேசாமல் மக்களுக்கான அரசியல் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னு புரியல. 2026 தான் அவங்களுடைய இலக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அரசியல் பேரிலக்கை நோக்கி வந்து இப்போலேருந்தே நம்ம வந்து அதற்கான வேலைகளை தொடங்கணுன்றாங்க. கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் இல்லை. அதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடரும் இந்த பயணத்தில் கழக கட்டமைப்பை உறுதிப்படுத்தி விரிவாக்கும் பணிகள் இப்போது நடைபெற்று வருகின்றன. ஒரு கட்சிக்கு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சருங்கிறது ஆரம்பிக்கும் போதே இருக்கணும். அது பொறுமையாக கூட பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே ஸ்ட்ரக்சரில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, நீங்கள் கிரவுண்ட்லேருந்து மேலே போடணும், ஆனால் டாப்லேருந்து தான் கீழே வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்கனவே அந்த பிரச்சனை இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்தின் ரத்த நாளங்களான நம் கழக தோழர்களை அரசியல்மயப்படுத்தி மக்கள் மத்தியில் அவர்களுக்கென தரிப்பெறும் மரியாதை மக்கள் பணிகள் மூலம் உருவாக்குவதே நமது இலக்காக இருக்கும். இந்த இலக்கின் முதல் படி தான் வருகிற 2026 தேர்தல். இங்கே என்னன்னா, ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போது நான் 26 எலெக்ஷனுக்கு வரேன், அது மட்டும்தான் எங்களோட இலக்கு அப்படின்னா, இங்கே மக்கள் பிரச்சனை எப்போ பேசுவீங்க அப்படின்னு இருக்கு. ரத்த நாளங்களான கழக தோழர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கழக தோழர்கள் அப்படின்னா யார்? கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாரும் தான். இருங்க, கழக தோழர்கள் இவங்க அப்படின்னு இவங்க சொல்கிறது யார் அப்படின்னா, ராம்குமார் அப்படின்னு ஒரு கேரக்டர் யூடியூப்ல சுற்றின்னு இருப்பாப்புல, வீடியோ போட்டுன்னு இருக்காப்புல. ஊடகத்தில் இருக்கவங்களையும் மற்றவர்களையும் ஆபாசமாக இழிவாக பேசி போலீஸ் கேஸ் ஆகி பஞ்சாயத்து பண்ண ஒரு நபர். இவர் தான் வந்து ரத்த நாளமா? இவருக்கு என்ன மரியாதை வாங்கி கொடுக்க போறீங்க? ஒரு பெண் பத்திரிகையாளரை ஆபாசமாக பேசி நான் தெரியாமல் பேசி மன்னிப்பு கேட்ட நபர், இவருக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தபடியாக செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற திரு ரமேஷ், ஓகேவா? எந்த மீடியாவில் நீங்கள் உட்காந்து ஒரு டிபேட்டை பார்த்தீங்கன்னாலும் சரி, ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்வி கடைசி வரைக்கும் ஒரு பதில் சொல்ல மாட்டார். இன்னொன்று அப்படியே வந்து என்ன சொல்ல முடியும், அப்படி உணர்ச்சி வசத்தில் அப்படி பொங்கி அவர் வந்து ட்ரிகர் ஆகி உணர்ச்சி வசப்பட்டு தான் பதில் பேசுகிற வழிய எந்த இடத்துலையும் ப்ராப்பராக பதில் சொல்ல மாட்டார். பல மீடியாக்கள் நடந்திருக்கு. மலைமுரசில் உட்காந்துருக்கும் போது ஆர்கேலேருந்து ஏகப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க, யாரையுமே பதில் பேச விட மாட்டார், எக்ஸம்பராக பேசிக்கிட்டு இருப்பார். அடுத்தபடியாக வீர விக்னேஸ்வரன், அவரும் கிட்டத்தட்ட இதே மாதிரி கேரக்டர் தான். ரவீந்திர துரைசாமி உருவாக்கி கொடுத்த ப்ராடக்ட், ஓகேவா? அடுத்து ஜெகதீஸ்வரன் இருந்தார். இப்போ ஜெகதீஸ்வரன் இருக்காரா இல்லையான்னு தெரியல, எந்த பொறுப்பும் கொடுக்கப்படல. அவரும் வந்து கடந்த 2-3 நாட்களாக இந்த டிபேட்லையும் உட்காந்த மாதிரி தெரியல. அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்து கொள்கை பரப்பு இணை செயலாளர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். 2019 வந்து அண்ணன் உதயநிதி, 2021 வந்து எழுச்சி தமிழர் திருமாவளவன், இன்னைக்கு தளபதி விஜய் அப்படின்னு லயலாமணி, ஓகேவா? வேற யார் இருக்கா? மக்களுடைய அரசியலை பேசி இப்போ நான் கூட்டு இப்போ ஒன்றும் இல்லை, இவங்கள்ட்ட போய்ட்டு யூஜிசி போராட்டத்தை பற்றி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, பதில் சொல்லுவாங்களா? கட்சியோடைய தோழர்கள் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த தோழர்களில் புஷி ஆனந்த் வர மாட்டாரா? புஷி ஆனந்த்கிட்ட போய் நான் மைக்கு போட்டுனா பேசுவார் அவரு? பேச மாட்டாரா என்ன? ஒரு கேள்வி இருக்குல்ல, கட்சின்னு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா கட்சிக்குன்னு கட்டமைப்பு சில விஷயங்கள் இருக்கணும். திமுக பொதுச் செயலாளர் யார்? துரைமுருகன். தலைவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் பிரஸ் மீட் கொடுக்கறது இல்லை, அது வந்து பிரச்சனை இருக்குது. துரைமுருகன்ட்ட மைக்கு போட்டிங்கன்னா பேசாமல் இருக்காரா? எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாரா? அதெல்லாம் பேசுவார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியா? இங்கே ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. இல்லை, பிரச்சனை கட்சிக்குள்ளே பிரச்சனை போகிறதுக்கெல்லாம் அவர் 2ஆம் கட்டங்க. அதிமுக பிரச்சனை போகிறதுக்கெல்லாம் பிரச்சனை, அது வந்து 2ஆம் கட்டம். மக்கள் பிரச்சனை நம்ம பேசலை அப்படிங்கிற ஒரு குறைபாடு இருக்குது. ஆனாலும் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. இன்னைக்கு கூட நம்ம வந்து எடப்பாடியோட அறிக்கையை வச்சு ஒரு வீடியோ எடுத்து பண்ண போகிறோம், அதையும் வேணாலும் பார்த்துக்கிட்டோம். இங்கே என்னன்னா, எடப்பாடிக்கிட்ட போய் மைக்கு போட்ட கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாரா? சொல்லுவார். பதில் பேசாமல் இருக்க முடியுமா? அமமுகவுடைய பொதுச் செயலாளர் யார்? டிடிவி தினகரன். சீமான் மற்ற கேட்கும்போது ஆரம்பத்தில் ஒரு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினச்சேன், கட்சியில் தான் தெரியுது அடிப்படையாக அவன்கிட்ட கொலராக இருக்குது அப்படின்னு ஒரே அடியாக ஸ்டாப்பில் முடிச்சா. பிரேமலதா விஜயகாந்த் போய் கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? பண்ருட்டி வேல்முருகன் பதில் சொல்லுவாரா? எல்லா கட்சியிலும் பொதுச் செயலாளர் இல்லை தலைவர்கள் பதில் சொல்லுவாங்களா? அவங்க கட்சியில் பொதுச் செயலாளர் மக்கள் பிரச்சனைக்கு பேசினார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள். இந்த மக்கள் பிரச்சனைக்காக இவர் இந்த கருத்தை முன் வச்சார் அப்படின்னு புஷி ஆனந்த் பேசின ஒரு 5 நிமிட காணொலியை காட்டுங்க. விஜய் யாது வந்து அங்கிட்ட ஒரு மனப்பாடம் பண்ணி மாநாட்டில் பேசிட்டு போனார், இங்கிட்டு புக் லான்ச்சில் மனப்பாடம் பண்ணி பேசிட்டு போனார். அதையும் பார்த்து படிக்கும்போது தப்பாக படிப்பார், அது வேறு விஷயம் போயிட்டு போகுது. புஷி ஆனந்த் கட்சியோட பொதுச் செயலாளர் தானே, ஒரு 5 நிமிஷம் மக்கள் பிரச்சனை, இதுதான் மக்கள் பிரச்சனை, தமிழ்நாட்டில் இந்த மக்கள் பிரச்சனை இருக்குது, இதை நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம், இதை தான் நாங்கள் இது போகணும் அப்படின்னு ஒரு மக்கள் பிரச்சனைக்கு ஒரு 5 நிமிஷம் அவரால் பேச சொல்லுங்களா?
அப்புறம் என்ன கட்சி? அப்புறம் உங்களை ஏகலையம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பொதுச் செயலாளருக்கு ஒரு இளவும் தெரியல, கேட்டால் தலைவர் பேசுவார் அப்படின்னாங்க. தலைவர் மீடியா பார்க்கறதுக்கு பயப்படுவார், மீடியாவால் பார்க்க முடியாது. ஓப்பனாக சேலஞ்ச் கொடுக்குறாங்க. விஜய் வந்து ஓப்பனாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருந்தாருன்னா 1/2 மணி நேரம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒன்றுமே இல்லாமல் அமைக்கிட்டு போயிடுவாங்க. நேரம் கிழிச்சிருவாங்க இன்றைக்கி இருக்க மீடியா. ஸ்டாலின் கிட்ட பதில் கொடுக்க முடியல, உதயநிதி கிட்ட கேள்வி கேட்குறாங்க, எடப்பாடி கிட்ட கேள்வி கேட்குறாங்க, அண்ணாமலை எவ்வளோ கேட்டிருக்காங்க, சீமானு வளைச்சு பேசல. நீ எல்லாம் என் ப்ரெஸ் மீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அண்ணன் டிக்கர் அளவுக்குலாம் இங்கே ஆட்கள் இருக்காங்க. இங்கே பிரச்சனையாக தான், நீங்கள் பேசுறதுக்கு ஆள் கிடையாது. இங்கே இந்த 4 பேர் நான் மேலே சொன்னேன், அந்த 4 பேர் மட்டும் தான் பேசுவாங்க. அவங்களும் மனப்படமாக டிஃபால்ட்டாக சில விஷயங்களை வச்சுக்குவாங்க. எங்களை ஏற்றுக்கிட்டு வந்தா கடைசி படம் முடிஞ்சிட்டு அப்படின்னா அந்த அளவுக்கு நீ படத்தை முடிச்சுட்டே வந்து நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுக்க வேண்டியது தானே. எதுக்கு போன வருஷம் பிப்ரவரியில் 2ஆம் தேதி கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கீங்க? எந்த மக்கள் பிரச்சனை நீங்கள் பேசிட்டீங்க? இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் நம்பி ஓட்டு போட முடியும்? எந்த மக்கள் பிரச்சனை நீங்கள் பேசியிருக்கீங்க? எதுவுமே கிடையாது. களத்துக்கே நீங்கள் வரமாட்டீங்க. கேட்டால் அறிக்கையில் அரசியல் பண்ணுவீங்க, அதையும் சம்பிரதாயம் வைங்க, ட்விட்டரில் அரசியல் பண்ணுறதா நீங்கள் வந்து உங்களை கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரே விஷயம் தான் இருக்குது. என் வீட்டில் எங்கள் தெருவில் பிரச்சனை இருக்குது. திமுக காரன் ஆளுங்கட்சியாக இருக்கும், திமுக காரனை எதிர்த்து நான் போராட்டம் பண்ணணும். அதிமுக காரன் கூட்டா வராங்களா? மதிமுக காரன் கூட்டா வருவாங்களா? ஒன்று நடுவில் ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், எங்கள் ஐயா வராரு அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி போகிறது எங்கள் ஊரில் தான் போகிறாரு அப்படின்னு. அந்த சின்ன பையன் நிற்கிறான். அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குது, என்ன காரணங்கிறது அப்பட்டமாக தெரியுனாலும் நிற்கிறான்ல, போய் பார்க்க முடியுது இல்லை? அங்கால விஜயை மக்கள் எங்கே பார்க்குறாங்க, எப்படி பார்க்க முடியும்? கேரவன்லேயே நின்று பேசிட்டு போகிறவங்களை எப்படிங்க நம்ம போய் அப்புறம் எப்படிங்க அரசியல்? என்ன அரசியல் நீங்கள் செஞ்சுட்டீங்க, இல்லை படத்தை என்ன அரசியல் செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எதை நாங்கள் உங்கள் அரசியலும் புரிஞ்சுக்கிறது? யூஜிசி பிரச்சனைக்கு நிலைப்பாடு என்ன? இடஒதுக்கீடு பிரச்சனைக்கு நிலைப்பாடு என்ன? முல்லை பெரியார் பிரச்சனையில் உங்கள் நிலைப்பாடு என்ன? அனல்மின் நிலையத்தில் உங்களோட நிலைப்பாடு என்ன? ஆனால் இவ்வளோ விஷயத்தையும் எதுவுமே போகாமல் அது எப்படி வந்து மக்களுக்கான பிரச்சனையா மக்களோடய சேர்ந்து நின்று அங்கே பேசுகிறோன்னு வந்து இவங்க அறிக்கை கொடுக்குறாங்க. மக்களோட நின்னீங்கல்ல, 1000 ரூபா காசு கொடுக்கலங்க. ஓப்பனாக சொல்கிறேன், 1000 ரூபா காசு கொடுக்கல, உங்களுக்கு கொடுக்கல, மக்கள்கிட்ட அது ஒரு பெரிய கொந்தளிப்பு இருக்குது. அட்ரஸ் பண்ணாங்களா? யாராவது ஒருத்தர் அட்ரஸ் பண்ணிங்களா? இங்கே பீப்புள் இஷ்யூ அட்ரஸ் பண்ணாமல் அதிமுக அட்ரஸ் பண்ணல. அதிமுக கிட்ட தவறு இருக்குது. திமுக ஆட்சியில் உடனே நீங்கள் வந்து சொல்லுவாங்க 200 ரூபா ஊப்பி அப்படின்னு. இன்னொன்று வந்து இப்போ ஏதாவது பேசணும்னா வந்து வேறு ஏதாவது ஒரு கட்சி பேர சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், திமுக ஆட்சியில் அவ்வளோ தவறுகள் இருக்குது. அதிமுக அதை கேள்வி கேட்கல. நம்ம பேசுனாலும் கூட அதிமுக பேசல. இவங்க பேசியிருக்காங்கல்ல, நம்ம பேசின வீடியோஸ் இருக்குல்ல. இந்த பிப்ரவரி 2ஆம் தேதி மார்ச் மாதம் நீங்கள் கழிச்சிருந்தீங்க. மார்ச் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ வீடியோ போட்டிருப்போம். நம்ம பேசின பப்ளிக் இஷ்யூஸில் 10% கூட வந்து தாவேக்கா பேசலை. அப்படிங்கும்போது ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிற நம்மளாலே இவ்வளோ சரி இது பேச முடியுங்களா? அவ்வளோ பெரிய செக்ஸ் வச்சுருக்கீங்க, பேசணுமா வேணாமா? இவ்வளோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து எங்களுடைய பேர் இலக்கு 2026 தான், அதுக்கு வந்து இப்போலேருந்தே உழைக்க தொடங்கணுன்றாங்க. இந்த ஒரு வருஷம் அப்போ என்ன பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்கிறது ஓகே, அடுத்த வருஷம் என்ன பண்ணுவீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன பண்ண போறீங்க? இப்போலேருந்தே உழைக்க தொடங்கணுன்றாரு. இவர் முதல்ல என்ன செஞ்சாருன்னு தெரியல. ஒரு தலைவராக அந்த கட்சியிலேருந்து ஏதாவது மக்கள் பிரச்சனைகள் பேசுறதுன்றது. கட்சி தலைவராக என்ன இருந்தாலும் கட்சியாக முதல்ல கட்சியுடைய செயல்பாடுகள் என்ன, கட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற கேள்வி இருக்குல்ல. கட்சிக்குள்ளே சேர்த்த ஆட்கள் யாரெல்லாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதெல்லாமும் வந்து நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்கள் மாற்றுக் கட்சியிலேருந்து இணைக்கிறோம் அப்படின்ட்டு. ஒன்றும் வேணாம். அந்த ஈசிஆர் சரவணனுக்கு வந்து பதவி கொடுத்தாங்க, டிராஃபிக்கை வந்து அக்கம்போர் பண்ணி கேஸ் ஆகிருக்குது. நேற்று இன்னொரு இதில் மாவட்ட நிர்வாகி பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக்கை மறித்து ஜேசிபியில் வந்து சமந்து குட்டி அட்டகாசம். திமுக அதிமுகவில் வந்து தலைமுறையெல்லாம் வந்து இருக்காங்க. துரைமுருகெல்லாம் வந்து 50 வருஷமாக எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு இருக்காரு. அனிதா KK ராமச்சந்திரன் வந்து அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர் கட்சி ஆட்சியில் இருந்துச்சுன்னா அவர் அமைச்சர். நேரு இருக்கார். இந்த பக்கம் வந்து அதிமுகவில் வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், காமராஜ், ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் கூட இவ்வளோ அலப்பறம் பண்ண மாட்டாங்க. ஜெயலலிதா கூட இவ்வளோ ஜெயலலிதா பண்ணதுக்கு அடுத்து இவங்க அட்டகாசம் தான். அதுவும் ஜெயலலிதா வந்து கட்சி தலைவராக முதலமைச்சராக இருந்தாங்க. இவங்க மாவட்ட பொறுப்புக்கே இவ்வளோ அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எந்த இடத்துல அதே நபர் வந்து மக்களுக்காக போய் நின்னாருன்னு ஒரு 4 ஃபோட்டோ காட்டுங்க. ஓகேவா? அடுத்தபடியாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, நேற்று வந்து ஊடகத்தில் வந்து கேட்கும்போது ஊடகவியாளர் வந்து ஜென்ராம் வந்து ஒரு கேள்வி கேட்டார். மக்கள் அரசியல் படுத்தணும் அப்படின்னாங்க. ஒரே ஒரு கருத்தங்கம் நடத்தினாங்க. அந்த ஒரு கருத்தங்கத்தையும் திரு ஐயநாதன் அவர்கள் வச்சு நடத்தினாங்க. அவர் வந்து நேற்று என்ன ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தெரியும், நல்லா தெரியும். ஏற்கனவே வந்து அவர் பேரை சொல்லாமல் நான் பேசிகிட்டு இருந்தது காரணம் ஐயா மேலே வச்சிருந்த மதிப்பு மரியாதை தான். எவ்வளோ சீக்கிரம் ஒரு விஜயை தூக்கி போடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு பார்த்தா இவ்வளோ சீக்கிரம் அவர் தூக்கி போட்டு மிதிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஓகேவா? அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருந்தவர் தான். நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, நீங்கள் தான் வந்து பயிலரங்கம் நடத்துறீங்க. கூட நிப்பாட்டின பயிலரங்கத்தில் ராஜ்மோகன். ஓகேவா? அது வந்து இளையராஜாக்கு MP பதவி கொடுத்தா பிஜேபிக்கு வீடியோ போடுவாப்புல, சகாயம் ஐஏஎஸ் வந்து அவர் சிஎம் அப்படின்னு வாப்பில். அப்படியாக ஒரு பீஸ் அது. ஓகேவா?
சும்மா மீடியாவில் வந்து மைக்கை கட்சிச்சு தமிழ் பேச தெரியும் அப்படிங்கிற அது வந்து ஒரு தகுதியாக வச்சுக்கிறாங்க. உடனே தமிழ் அப்படிங்கிறதுனால தமிழ் தெரியும், குரல் வளம் இருக்குது அப்படின்னு உடனே அடுத்து வந்து கேட்பாங்க, உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு கீழே கேட்பாங்க. 14 வருடமாக இந்த அரசியல் கவனித்துட்டு வருகிற, பேசுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது, நான் சரி தவறு அப்படிங்கிற விஷயத்தை வச்சு எந்த கட்சிக்கு நான் சொம்பு தூக்கலை, எந்த கட்சிக்கிட்டையும் ₹1 காசு வாங்கலை அப்படிங்கிற ஒரு தகுதியே போதும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா? அப்படி தான் ஆட்களை வச்சாங்க. அதுக்கு பிறகு எங்கே பயிலரங்கு நடத்துனீங்க, எங்கே கருத்தரங்கு நடத்துனீங்க, எங்கே நீங்கள் மக்களை இது படுத்திருக்கீங்க? இப்போ உங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட போயிட்டு ஒரு கேள்வி கேட்போமே, பதில் சொல்லுவாங்களா? அந்த லோக்கலில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னு திமுக மாவட்ட செயலாளருக்கு, அதிமுக மாவட்ட செயலாளருக்கும் தெரியும், வட்ட செயலாளர் முதற்கொண்டு தெரியும். உங்கள் ஆளுக்களுக்கு அங்கே லோக்கல் பப்ளிக் இஷ்யூ என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு பதில் என்ன? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து மற்றவங்க வேற யாரையும் போல வந்து வாயாடலில் மக்களோடு நிற்காமல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. வந்து வாயாடலில் மக்களோடு நிற்காமல், வெறும் வாயாடலில் மட்டும் மக்களோடு நிற்காமல் உண்மையா நிற்க போறோம். நீங்க தான் நிற்கவே மாட்டீங்களே, நாங்கள் வாயாடலில் நிற்க மாட்டோம், நாங்கள் ட்விட்டரில் நின்றுக்குவோம் அப்படின்னு வாங்க. அவ்வளோதான். இன்னமும் சொல்கிறேன், நீங்கள் வாங்க, களத்துக்கு வாங்க, 2026 ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்படுங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. மக்கள் போராட்டம் இருக்குல்ல, திமுக ஆட்சியில் இவ்வளோ போராட்டம் இருக்கு. எங்கே இவங்களுக்கு அடுத்து ஒரு அறிக்கை வந்துச்சா? அதுக்கு பிறகு அங்கே லோக்கலில் போயிட்டு விசிக்க உட்காந்துருக்குல்ல, தாவேக்கையா உட்காரலாம்ல. மேல்மா பிரச்சனைக்கு மேல்மாங்கிற வார்த்தை விஜய் வாயிலிருந்து வந்திருக்கா, இல்லை விஜய் கட்சியினர் வாயிலிருந்து வந்திருக்கா? அவருக்கு தெரியுமா என்னன்னே தெரியல. அப்படி அரட்டாப்பட்டி இது மாதிரியான இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச இஷ்யூவே அவரால் அட்ரஸ் பண்ண முடியல. நீங்கள் மேல்மாவை கொண்டு கேட்டிங்கன்னா அவருக்கு எப்படி தெரியும்? தமிழ்நாட்டில் இன்னொரு பிரச்சனை இருக்குல்ல, வகுப்பாரி பிரதித்துவம் அப்படிங்கிறாங்கல்ல, அறந்ததி மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அட்ரஸ் பண்ணீங்களா? 10% இடபிள்யூஎஸ் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருப்பாரு, தமிழக மண்ணை சேர்ந்த இந்த மகன் உங்களோடு நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு டைலாகு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த 67, 67 ஒரு அதிர்வு ஏற்பட்டுச்சு, 77 ஒரு அதிர்வு ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறம் 26 ஒரு அதிர்வு ஏற்படும் அப்படிங்கிறாரு. இந்த 2வது வந்து தமிழக மண்ணை சேர்ந்த இந்த மகன் அப்படிங்கிறார். இது அப்பட்டமான மொழி அரசியல், சாதி அரசியல். இந்த மண்ணுக்கான மகன் அப்படி நீங்க தான் சொன்னீங்க. பிறப்பின் அடிப்படையில் எந்த பிறந்த இடம், மொழி, பாலினம் வேறுபாடு பார்க்கக்கூடாதுன்ட்டு இந்த மண்ணி பிறந்த மகன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, அப்போ நீங்க மறைமுகமாக இங்க பல பேர் சென்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பா. அது எப்படி ஏத்துக்க முடியும்? இந்தியாவில் இருக்க குடிமகன் யாரு வேணா இங்க முதலமைச்சர் ஆகலாங்கிறது சட்டம். ஏத்துக்க முடியும்? இந்தியாவுடைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங், அவர் பிறந்தவர் பாகிஸ்தான்ல, அதுக்கு பிறகு இந்தியாவுக்குள்ள குடிபெயர்ந்தாங்க, அதுக்கு பிறகு இந்தியாவில் வாழ்ந்தாங்க, இந்தியா குடிமை விட்டாங்க. இந்தியாவுடைய துணை பிரதமராக இருந்த லால்கிஷன் அத்வானி, எல்கே அத்வானி, அவரும் பாகிஸ்தானை சேர்ந்தவர் தான். இங்கே குடியுரிமை பெற்றிருக்காங்க. ஓகேவா? இந்த மண்ணுக்காக அப்படின்னா நீங்கள் அடுத்து யார் சொல்லுவீங்க அப்படின்னா, இது எங்கே வருது அப்படின்னா, ஒன்று ரஜினி, இன்னொன்று அஜித். 2 பேருமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பிறக்கல, அல்லது அவங்களுடைய அம்மாவுடைய தாய்மொழி தமிழா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அவங்களுக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ இதுக்கு தேவையில்லாமல் அவங்கள இதில் சீண்டி பார்க்குறாரு. பிற்காலத்தில் யாரும் வந்துடக்கூடாது, வாய்ஸ் கொடுத்துடக்கூடாது இல்லை. இதுக்கு முன்னாடி வரும்போது அந்த கேள்வி வந்துச்சு இல்லை. இப்போ ரஜினி வரும்போது என்ன சொன்னாங்க, மராட்டி இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னாங்கல்ல. அதான் தான் நாளை பின்ன அஜித் எங்கேயாவது வந்து இல்லை ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. இப்போ திமுகவும் வந்து அவர் பின்னாடி அந்த ஸ்போர்ட்ஸ் டீமை வச்சு ஒரு கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பத்மபூஷன் விருது கொடுத்து இந்த பக்கம் பாஜகவும் கேன்வாஸ் பண்ணுது. அப்படிங்கும்போது அதை வச்சு யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்ச. ஓகேவா? அடுத்தபடியாக மிக முக்கியமாக வரும் 67 ஒரு மாற்றம். ஆமாம், 77 ஒரு மாற்றம். அதுக்கு பிறகு 2006 மாற்றம். சரி, 67 மாற்றம் வந்து அண்ணா. ஓகேவா? இன்னைக்கு வந்து அண்ணா அவருடைய நினைவு தினம். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என பெயர் வைத்த ஒரு மாபெரும் ஆளுமை. இதுக்காக வந்து ஐயா சங்கரலிங்கனார் உயிர் நீத்தார். அந்த உயிர் நீத்ததுக்கு பிறகு வந்து அதை முதன்மை கடமையாக அண்ணா செய்தார். இப்போ நம்ம பேசும்போது உடனே வந்து அடுத்து ஊப்பிங்க ஆரம்பிப்பாங்க. அண்ணா அவர்களுடைய ஆட்சியில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, சுயமரியாதை திருமண சட்டம், அடுத்து வந்து இருமொழி கொள்கை, அப்புறம் வந்து மாநில சுயாட்சி. அண்ணா வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, என் ஆட்சி வந்து இப்போ வேணால் போயிடலாம், நீ கலைக்கணும்னு நினச்சா கலைச்சிடலாம். அப்போ காங்கிரஸ் எதிர்ப்பு பேசும்போது நீ கலைக்கணும்னு நினச்சா கலைச்சிடலாம், நாளைக்கு நான் திருப்பி ஆட்சிக்கு வராமல் கூட போயிடலாம். ஆனால் நான் கொண்டு வந்ததை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இங்கே மக்கள் போராட்டம் வெடிக்கும். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, அந்த மக்கள் போராட்டத்தை கொண்டு நீங்கள் யோசிப்பீங்க,
அப்போ உங்களுக்கு புரியும் இந்த மண்ணை இன்னும் அண்ணாதுரை தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டுன்னு. இன்னைக்கு வரைக்கும் இருமொழி கொள்கையை தாண்டி ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி பேசியிருக்கா? அதிமுக பேசுமா? யாராவது பேசியிருக்காங்களா? ஏன் விஜயும் அந்த இருமொழி கொள்கை தானே வச்சிருக்காரு. ஓகேவா? அடுத்தபடியாக அவருடைய அண்ணாவுடைய ஆளுமை இருக்குல்ல, இந்திய தலைவர்கள் வந்து காமராஜரும் அண்ணாவும் தான் வந்து ஒப்பற்ற தலைவர்கள். அரசியல் தலைவர்களில் நேர்மையான அரசியல் தலைவர்கள் அப்படின்னா 2 பேர் மட்டும்தான் அப்படிங்கிறதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. காமராஜர் இணையான தலைவர். இன்னும் ஒரு படி மேலேயே சொல்லலாம். காமராஜர் மேலே இன்றைக்கி வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவதூறுனால வைக்கிறாங்க. எப்படி வந்து காமராஜர் வந்து அப்பழுக்கிட்டு வரோ அதே மாதிரி தான் அண்ணாதுரை அவர்களும். ஓகேவா? 52 அவங்க முதல் தேர்தல், 49 கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 52 முதல் தேர்தல் அவங்க தேர்தலில் போட்டியிடல, ஆதரிக்கிறாங்க. அவங்க வெற்றி பெற்று காங்கிரஸில் போய் இணைஞ்சிட்டாங்க. காங்கிரஸ் எதிர்த்து ஜெயிச்சு திருப்பி காங்கிரஸில் போய் இணைஞ்ச பிறகு தான் கோவப்பட்டு 57 தேர்தல் வருது. 57 15 இடங்கள் வெற்றி பெறாங்க. 62 50 இடங்கள். அதில் வந்து காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் வந்து பாலிலும் வெத்தலையிலும் சத்தியம் வாங்கிட்டு 5 ரூபா காசு கொடுத்து அண்ணாதுரை தோற்கடித்தார் அப்படிங்கிறது வரலாறு. இது அண்ணாவே பேசியிருக்காரு. காவல்துறையினர் ஏன் கஷ்டப்பட்டு வந்து காசு கொடுக்கறதுக்கு சாட்சியாக இருக்கீங்க, அந்த காசை நீங்களே கொடுத்துருங்க, எதுக்கு ஒரு சாட்சி தேவைப்படுது, நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னார். தோற்கடிக்கப்பட்ட அண்ணா ராஜ்யசபா உறுப்பினராக போனார். டிராவிடியன் ஸ்டாக் அப்படிங்கிற வார்த்தையை இந்திய பாராளுமன்றத்தில் அவர் தான் ஒலிக்க வைத்தார். அவருடைய கன்னி பேச்சுக்கு 20 நிமிஷம் டைம். அதை நேரு கேட்டு அனுமதித்து பேச விடுங்க அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் பேசினார் அப்படிங்கிறது வரலாறு. ஒரு பெங்காலிக்கும் சேர்த்து நான் உரிமையை பேசிக்கிட்டு இருக்கேன், மாநில உரிமையை பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசின ஒரு அண்ணா. அடுத்தபடியாக என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவில் இருக்க பெரும்பான்மை மக்கள் ஹிந்தி பேசுகிறாங்க, அதனால் இந்தியே வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது இந்தியாவில் காக்கா தினம் அதிகமாக இருக்குது, அப்போ ஏன் மயிலை தேசியப்பறை வச்சு காக்கா வச்சுக்கிட்டு போ, புலிகளுக்கு பதிலாக நாயை கொண்டு வந்து வைங்க தேசிய விலங்காக அப்படின்னு சொன்னவர். இன்னைக்கு வரைக்கும் அவரை மாற்றி தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் செய்ய முடியாது. திமுகவும் சரி அதிமுகவும் சரி. ஓகேவா? இங்கே அண்ணாவை திமுகவோடு நீங்கள் சுருக்கிறது அப்படிங்கிறதே நிறையா விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? 3வது தேர்தலில் தான் அவங்க சந்தித்தாங்க. 3வது தேர்தலையும் திமுகவுக்கு வந்து அவ்வளோ பெரிய கேட்டர்ஸ் இருந்தாங்க, தலைவர்கள் இருந்தாங்க. அண்ணாவுக்கு பிறகு வந்து மதியழகன் இருந்தார், நெடுஞ்செழியன் இருந்தார், சம்பத் இருந்தார், கருணாநிதி இருந்தார். கருணாநிதியே வந்து லேட்டர் கவுண்டர் தான். ஏகப்பட்ட ஆட்கள், அன்பழகன் இருந்தார், NVN சோமு இருந்தார். எத்தனை ஆட்கள் இருந்தாங்க. எம்ஜிஆர் இருந்தார். 67 எம்ஜிஆர் குண்டடிப்பட்டதும் மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மறுக்க முடியுமா? அங்கே அந்த 15 ஆண்டு கால உழைப்பு இருந்துச்சு. அந்த உழைப்பு அண்ணாவுக்கு அந்த அறிவினை கொடுத்துச்சு. அதுவும் சாதாரணமாக ஒரு போயிடல. மாப்போசி, ராஜாஜி, இடதுசாரிகள் எல்லாத்தையும் சேர்த்து அணையமைச்சார். அப்படி தான் வந்தார். அடுத்தபடியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவருடைய ஆட்சியில் சில விமர்சனங்கள் இருக்குது, ஆனால் மக்களுக்காக நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு. VAO அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து அவர் கொடுத்தது தான். இங்கே சாதிய கட்டமைப்பில் அதிகாரங்கள் கிராமத்தில் இருந்துட்டு போது அவங்களை அரசு ஊழியர் ஆக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை கொண்டு வந்தார். RSS இயக்கத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் வெளிப்படையாக பேசினார். பசு வதை தடுப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணி அவர்கிட்ட இது பண்ணும்போது இங்கே மதத்தை வைத்து எந்த அரசியலும் செய்ய முடியாது அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசியவர் எம்ஜிஆர். சட்டமன்றத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்குது. அண்ணன் பேச சொல்லுங்க, வாங்க மத அரசியலை பேச சொல்லுவோம். ஓகேவா? எம்ஜிஆர் வந்து அப்படியே படத்தில் நடித்து முடிச்சுட்டு டக்குன்னு அப்படி வந்து என்ன சொல்ல முடியும், சத்யா ஸ்டுடியோஸில் வந்து அப்படியே வந்து கோடம்பாக்கத்தில் வந்து கோட்டைக்கு வந்துடல. அவர் வந்து முதல்ல காங்கிரஸில் இருந்தார். அதுக்கு பிறகு திமுகவுக்கு வந்தார். திமுகவில் பொருளாளராக இருந்தார். சட்டமன்ற உறுப்பினராக ஆனார். அதுக்கு பிறகு தான் அவர் வந்து முதலமைச்சர் ஆனார். அவர் முதலமைச்சர் ஆனதுங்கிறது அவருடைய விருப்பம் கிடையாது, அது காலத்தின் கட்டாயம். அவர் வந்து அமைச்சர் கூட ஆக மாட்டேன்னா 67லேயும் அமைச்சர் ஆகலை, 71லேயும் ஒரு அமைச்சர் ஆகலை. அதுக்கு பிறகு தான் அவர் முதலமைச்சர் ஆகிறார். அவருக்கு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருந்துச்சு. எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய ஆளுமை இருந்துச்சு. இன்னமும் எம்ஜிஆர் ஆளுமையாக இருந்தாலும் அதிமுகங்கிற ஒரு கட்சி தோற்றம் உருவாகும் பொழுது அனகாபுரத்து ராமலிங்கத்துடைய கட்சியில் தான் எம்ஜிஆர் இணைஞ்சார். மறுபடியும் நான் வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். வரலாற்றை நீங்கள் மாற்றி எழுதாதீங்க. அதிமுக எம்ஜிஆர் உருவாக்கல, அனகாபுரத்து ராமலிங்கம் உருவாக்கிய அதிமுகவில் எம்ஜிஆர் இணைந்தார். இதுதான் வரலாறு. அதில் SD சோமசுந்தரம், திருச்சி சவுந்தரராஜன், இன்னும் ஏகப்பட்ட ஆளுமைகள் அங்கே இருந்தாங்க. நாவலர் இங்கே வந்தார்.
இன்னும் ஏகப்பட்ட ஆட்கள் இங்கே இருந்துக்கிட்டே இருந்தாங்க. நாஞ்சில் மனோகரன் வந்தார். இப்படியாக ஒரு தளபதிகளை உருவாக்கி வச்சிருந்தார் எம்ஜிஆர். திண்டுக்கல் இடைத்தேர்தல் போட்டிக்கிட்டார்ல, நான் வந்து எமர்ஜென்சி முடிஞ்சிச்சு, அடுத்து எப்போ தேர்தல் நடத்தோம்னா டேரெக்டாக எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு மட்டும் தான் வருவேன்ட்டு அவர் பயந்துட்டு உட்காரலையே, போட்டி போட்டார்ல. தமிழ்நாட்டுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைச்சிச்சு அதிமுக, பாண்டிச்சேரியில் ஆளுங்கட்சி ஆச்சு. ஒரு வேளை புஷியானந்துக்காக கட்சி ஓனருக்காக வந்து அதையும் நீங்கள் விட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம், சொல்ல முடியாது. பட் அந்த அரசியல் இருக்குது. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? மக்கள்கிட்ட போய் நிற்கணும்னா உங்களுக்கு தளபதிகள் யார் நிற்கிறா? 234 தொகுதியில் நீங்கள் போட்டிடணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. தனிச்சு நாங்கள் நிற்போம், முதலமைச்சராங்க நாங்கள் தான் இருப்போம் அப்படிங்கிறீங்க. சரி, ஓகே, எம்ஜிஆர் கூட கூட்டணி வச்சாங்க, கட்சிகள் இல்லாமல் இல்லை. திமுக கூட கூட்டணி வச்சாங்க, கட்சிகள் இல்லாமல் இல்லை. கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. திமுக அதிமுக தனிப்பட்டு செல்வாக்கு வச்சுனாலும் கூட்டணி இல்லாமல் வந்து ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படிங்கும்போது உங்கள் கூட கூட்டணி வர்றதுக்கு யார் தயாராக இருக்கா? அதான் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குல்ல. விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்குள் வருவதற்கு யார் தயாராக இருக்கா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லை 31ஆம் தேதி வந்து உங்களுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அடிச்சு போயிட்டு அம்பேத்கர் திடலில் பார்த்துட்டு வந்தனால விசிக்க வந்துடும் அப்படின்னா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. வந்தாலும் வந்து ஒரே விஷயம்தான், 2026 இப்பவும் வேணா சொல்கிறேன், ஒன்று திமுக ஆட்சி அமைக்கும் அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதிமுக கூட்டணி பாமக, தேமுதிக, விஜய், காங்கிரஸ் யாரை வேணா கூட்டணி சேர்த்துக்கிட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணி இல்லை ஒன்றுபட்ட அதிமுக வந்துச்சுன்னா ஆட்சி அமைக்கும். 26 இந்த 2 தவிர்த்து யாராலையும் ஆட்சி அமைக்க முடியாது. இது எழுதி வேணாலும் அந்த இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக அப்படின்றது நாங்கள் தான் மாற்றி வந்துடுவோம், 2 பேர்த்தையும் அடிச்சுட்டு வந்துருவாங்கிறாங்கல்ல. இன்னொரு விஷயம் இருக்குது, விஜயோடைய அரசியல் அப்படிங்கிறது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளி மட்டுமே இருக்குது. திமுகவை எதிர்க்க வேண்டியது அவசியம் தான், ஆனால் திமுகவுக்கு எதிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கிற விஷயம் இருக்குல்ல, அது முக்கியமான பாயிண்ட். இங்கே தமிழ்நாட்டில் இப்பவும் மறுபடியும் பேசுகிறேன், என்ன அப்படின்னா, நீங்கள் பேசும்போது வந்து வன்மம் அதிகமாக இருக்குது, நக்கல் ஓரா பேசுங்க, நம்ம பேசும்போது நீங்கள்லாம் ஆளுமைகளா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வரும். உங்களுக்கு இன்னும் பேர் உலகமாக அறிவழிகளா அப்படின்னு. நான் இன்னமும் சொல்கிறேன், டேட்டாஸோட மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன், டேட்டாஸ் இல்லாமல் நான் பேசலை. எலெக்ஷனில் 100 பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதில் திமுக அதிமுக கூட்டணிக்கான பெரும்பான்மையான வாக்குகள் போகுது. அதை வெளியே இருக்க அந்த ஒரு 20% வாக்கு திமுக அதிமுக கூட்டணிக்கே கிட்டத்தட்ட 70% 80 விழுக்காடு வாக்குகள் போயிடும். மீதி இருக்க 20% வாக்குகளை தான் நீங்கள் பிரிக்கணும். அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் இப்போதைக்கு சூழ்நிலை வந்து 5 முனை போட்டி. திமுக கூட்டணி, அதில் யார் யார் இருக்க போகிறாங்க, யார் யார் வெளியே போகிறாங்கிறது செகண்டரி. அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி, சீமான் தாவேக தலைமையிலான ஒரு கூட்டணி, அவங்க சொல்கிற கணக்குப்படி. ஓகேவா, இதான் ஆர்டர் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா திமுக கிட்ட ஒரு 25-30% 40% வரும். அதிமுக ஒரு 70% போயிடுது. அப்படின்னா மீதி இருக்க 30% தான் ஆன்டி டிஎம்கே ஆன்டி ஏடிஎம்கேவோடைய ஓட்டு. அந்த 30% சீமானும் பிரிப்பார், அண்ணாமலை பிரிப்பார், நீங்களும் பிரிக்கணும். ஓகேவா, இங்கே என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஆன்டி டிஎம்கே ஓட்டை பிரிக்கிறது மட்டுமே போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வராங்க. ஆன்டி டிஎம்கே ஓட்டில் டிஎம்கே கிட்ட இருக்க ஓட்டை நீங்கள் பிரிக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த 30% இருக்குல்ல, திமுக அதிமுக அல்லாத ஒரு 30% அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனாக வைக்கிறீங்க. ஆன்டி டிஎம்கே ஓட்டு அப்படிங்கிறத இப்போது திமுக இருக்குது, ஆளுங்கட்சியாக இருக்காங்க, அவங்களுக்கு எதிரான வாக்குகள் இப்போ திமுக 40% அப்படின்னா மீதி 60% வந்து மற்ற கட்சிகள்லாம் வாங்கியிருக்காங்க. கடந்த தேர்தலில் 4 கூட்டணி வாங்கியிருக்கு, 3 கூட்டணிகள் சேர்ந்து வாங்கியிருக்காங்க, 3 கூட்டணிகள் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கே 4வதாக வந்து அதை பிரிக்க போகிறீங்க. உங்களோட கேள்வி என்னன்னா, இங்கே இருக்க 60% நீங்கள் பிரிச்சிங்கன்னா இவங்களுக்குள்ளே இருக்க ஷேரை தான் நீங்கள் பிரிக்க முடியும். திமுக கிட்ட இருக்கிறதையும் சேர்த்து நீங்கள் பிரிக்கணும். அப்போ தான் நீங்கள் மெஜஸ்டிக் ஃபோர்ஸாவோ பிரைமரி ஃபோர்ஸாவோ வர முடியும், ஆளுங்கட்சியாக வர முடியும். அந்த இடத்துல திமுக ஓட்டை நீங்கள் பிரிக்கணும்னா திமுகவை அவுட் பர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு சமரசமற்ற பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். பாஜக எதிர்ப்பு ஒரு வருஷத்தில் எங்கே இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் சொல்கிறீங்கல்ல இப்போ திமுக கிட்ட இருக்கிற ஓட்டை பிரிக்கணும்னு, அந்த திமுக எதிர்ப்பில் இருக்கிற ஓட்டை பிரிக்கிறதுக்கே இவங்க இன்னும் வேலையை ஆரம்பிக்கலையே. அப்புறம் ஸோ இது வந்து வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு வருஷத்தில் வந்து மிக விரைவாக பயணிச்சிங்க அப்படின்னா தனிச்சு நின்னா ஒரு 10%, கூட்டணியோடு இருந்தால் ஒரு 10 எம்எல்ஏ, அது இன்னைக்கு கூடவும் செய்யலாம் கூட்டணியை பொறுத்து. இல்லை நீங்கள் கூட்டணி வந்து கொஞ்சம் அமைக்கிறீங்க அப்படின்னா அது அந்த 10%ங்கிறது 12% போகலாம். அதை தாண்டி வந்து மற்றவங்களாம் 4% சொல்கிறாங்க. அவ்வளோ மோசமாக வந்து விஜய் நான் மதிப்பிடலாம். விஜய் பின்னாடி இளைஞர்கள் இருக்காங்க, அதனால் நான் வந்து குறைத்து மதிப்பிடலை. அதனால் குறைஞ்சபட்சம் 8-12 விழுக்காடு, 10ங்கிறது வந்து என்னுடைய விருப்பமாக இருக்கிறது, என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. விருப்பம்னு சொல்ல முடியாது, விருப்பம் அப்படின்னு சொன்னோம்னா அது வேறையாக மாறிடும். அப்புறம் கீழே வந்து
இங்கே வந்து இவர்கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டு அவர்கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டேன்லாம் சொல்லாதீங்க. நோ ப்ளீஸ், நாங்கள் வந்து அந்த மாதிரி வாங்குறதா இல்லை. அப்புறம் வந்து இந்த பேமெண்ட் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து திரு ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஏதோ ஆட்களை வச்செல்லாம் கிளப்பிக்கிட்டு இருக்காப்லையா. ஜான் ஆரோக்கியசாமியே வந்து டம்மி பீஸ் அப்படிங்கிற பல நேரங்கள் நான் சொல்லிட்டேன், மீண்டும் சொல்கிறேன். அந்த டம்மி பீஸை வச்செல்லாம் நீங்கள் வந்து அரசியல் பண்ணிங்கன்னா பூட்ட கேஸ் தான் ஆவீங்க. இன்னொரு பூட்ட கேஸ் ஒன்று இருக்குது, அது வந்து இப்போதைக்கு பேசணும்னா நேரம் வரும்போது அவரை பற்றி பேசிக்குவோம். ரைட். இந்த ஒரு வருஷத்தில் இவங்க எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக களமாடுறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்களுக்கான வாக்கு சதவீதம் உயருமா குறையுமா அப்படிங்கிறது தெரியும். பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.